ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். நம்ம கூட ஜீவிதாக்கா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுடலாமா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் ஜீவிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜீவிதா. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம்ல. இந்த வீக்கும் நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ், நிறையா செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரேயர் பண்ண போகிறோம், நல்லா டான்ஸ் ஆட போகிறோம், ஜாலியான செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, பைபிள் வேர்ட்ஸை படிக்க போகிறோம், ஸ்டோரி கேட்க போகிறோம், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் ஜீவிதாக்கா கிட்ட கேட்டுடலாமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜீவிதா, நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் தாக்கா பண்ணுவோம். ஆமாம், ஜீவிதாக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்களா? நீங்களும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், ப்ரேயர்னு எல்லாரும் முட்டி போட்டு ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிற ராஜா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற நல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், யாக்கோப்பின் தேவனே ஸ்தோத்திரம், முற்பிதாக்களின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. விசேஷ விதமாய் தகப்பனே அப்பா, இந்த வருடத்தில் கர்த்தாவே, 11ஆம் மாதத்தில் கர்த்தாவே, 24ஆம் மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த குளிர்ச்சியான வேளையில் அப்பா, நீர் ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவன் தாமே, இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் நீர் மகிமையாய் உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்தில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே, இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ளட்டும் கர்த்தாவே. இருதயமாகிய ஆழத்தில் கர்த்தா உம்முடைய வார்த்தைகள் வைத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே அப்பா, அவர்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவுது கர்த்தாவே. அப்படியா யோசுவா சொன்னது போல தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆலயத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தா, வீட்டிலும் பெற்றோர்களுக்கும் சமூகத்திலும் கர்த்தாவே அப்பா, ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தாவே நிலைநிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை பொற்பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகேக்கா, ப்ரேயர் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு டான்ஸ் தான். எல்லாருக்கும் பிடிச்சமான செக்மெண்ட், அதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. இப்போ நம்ம டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நீங்களும் டான்ஸ்க்கு ஆர்வமாக இருக்கீங்களா? அதில் தான் இந்த வீக்கோட டைட்டிலுமே இருக்குது. நீ கண்டுபிடிப்பியா ஜீவிதா? நானும் கண்டுபிடிக்கிறேன்க்கா. ஆமாம், ஜீவிதாக்காவும் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் அந்த உன்னிப்பாக டான்ஸு ஜாலியாக ஆடினாலுமே அதில் என்ன வேர்டிங்ஸ் இருக்குது, இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னுட்டு நான் உங்ககிட்ட டான்ஸ் முடிச்சிட்ட பேர் கொஷின் கேட்பேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? மாட்டிக்கொள்ளாதே, சாத்தான் உன்னை மயக்க தந்திரம் செய்வானே. மாடர்ன் வேர்ல்டில் மாட்டிக்கொள்ளாதே, சாத்தான் உன்னை மயக்க தந்திரம் செய்வானே. அவன் சாட்டையால் உன்னை சுற்றி உன்னை பம்பரம் போல சுற்றுவான். அவன் சாட்டையால் உன்னை சுற்றி உன்னை பம்பரம் போல சுற்றுவான். சிக்காதே சிக்காதே, தந்திர வலையில் சிக்காதே. இயேசுவை நம்பிடு, உன் வாழ்வை அவரிடம் தந்திடு. மாடர்ன் வேர்ல்டில் மாடர்ன் வேர்ல்டில் மாட்டிக்கொள்ளாதே, சாத்தான் உன்னை மயக்க தந்திரம் செய்வானே. மாடர்ன் வேர்ல்டில் மாட்டிக்கொள்ளாதே, சாத்தான் உன்னை மயக்க தந்திரம் செய்வானே. ஓகே குட்டீஸ், நம்ம டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. இந்த வீக்கோட டைட்டில் அதில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா குட்டீஸ்? பாரு குட்டீஸ், அழகாக நல்லா சத்தமாக சொல்கிறீங்க. சரி, ஓகே, ஜீவிதாக்கா கிட்ட கேட்டுடலாம். நீங்களாம் சைலண்ட்டாக இருங்க, ஓகேவா? ஜீவிதா, நீ இந்த வீக்கோட டைட்டில் கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. என்ன சொல்லு பார்க்கலாம். மாடர்ன் வேர்டுக்கா. ஆமாம், ஜீவிதாக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல. மாடர்ன் வேர்ல்டுக்கு தமிழில் மீனிங் தெரியுமா ஜீவிதா உனக்கு? எனக்கு தெரியாதுக்கா, நீங்களே சொல்லுங்கள். மாடர்ன் வேர்ல்டுக்கு தமிழில் நவீன உலகம். அதுதான் இந்த வீக்கோட டைட்டில். ஓகேவா குட்டீஸ்? ஓகே ஜீவிதா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆர்வமாக கதை கேட்க ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கதை சொல்ல அக்கா வர போகிறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு கேட்குறீங்களா?
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து மாடர்ன் வேர்ல்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுக்கான ஒரு வசனம் பார்க்கலாமா? உலக சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். யாக்கோபு 4:4 மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். யாக்கோபு 4:4 ஓகே குட்டீஸ், இப்போ இதை குறித்து தான் மீனிங் வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாமா? நான் அக்கா வந்து உங்களுக்கு ஸ்டோரி தானே சொல்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டோரியே சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஸ்டோரியில் வந்து இதுக்கான மீனிங்கை நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ். பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் உங்களை சந்தேகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சிஸ்டர், இன்றைக்கி சொன்ன வசனம் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வேர்ட் சொல்லுதாண்ணா. ஓகே, இப்போது பைபிள் வந்து இதை குறித்து என்னென்னா சொல்லுது ஸ்டோரியின் மூலிமா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா உலகனுடைய ஸ்நேகம், ஸ்நேகம்னா நட்பு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீனிங் இருக்குது. அதாவது உலகத்தினுடைய ஸ்நேகம் பார்த்துன்னு சொன்னிங்கன்னா கர்த்தருக்கு விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு பகைன்னு சொல்லிட்டு சொல்லுது. நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்குது, ஒருத்தரை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அது யாருன்னு சொன்னீங்கன்னா ஆபிரகாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை ஆபிரகாம் கதை கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஆபிரகாம் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கோடீஸ்வரன். யார் அவங்க? ரொம்ப கோடீஸ்வரர். அடிக்கடி கூட பேசணும். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், விசுவாசம் மாத்திரமல்ல, அவனுக்கு ஏகப்பட்ட சொத்துலாம் இருந்தது. அதாவது அவனுடைய சொத்து பார்த்துன்னு சொன்னீங்கன்னா இந்த பூமியை வந்து தாங்கக்கூடாத அளவுக்கு பயங்கரமான கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம், ஐஸ்வர்யவான்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சொத்து இருந்தது. ஓ, அப்படிங்களா? அந்த காலத்திலே அவ்வளோ சொத்து வச்சுருந்த ரொம்ப பெரிய ஆள். அவன் கூட ஒருத்தர் இருந்தான். அவன் யாரும் தெரியுங்களா? லோத்து அண்ணா. வெரி குட், கை கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். ஆமாம், லோத்து. அவனும் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கும் கூட பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம். அதாவது நம்ம பாஸ்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப சொத்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இவனுக்கும் வேலையாட்கள் இருந்தாங்க, லோத்துவுக்கும் வேலையாட்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய சொத்தும் அதிகமாக இருந்தது, லோத்தினுடைய சொத்தும் அதிகமாக இருந்தது. இப்படி நாளுக்கு நாள் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய சொத்து. இப்போ நம்ம சொத்துன்னு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவோம். இப்போ இருக்கிறது வந்து சொத்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய ஐஸ்வர்யங்கள் தானே சொல்லுவாங்க. ஆமாம், இப்போத்தி சொத்துன்னா சொல்லுவீங்க ஐஸ்வர்யங்கள். எனக்கு 10 வீடு இருக்குது, எனக்கு இவ்வளோ நகை வச்சுன்னு இருக்கிறேன், கார் இருக்குது, பங்களா இருக்குது, காடு இருக்குது, அப்புறம் வந்து இதெல்லாமே இந்த காலத்தினுடைய சொத்து. ஆனால் நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாடில் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ ஆடு இருந்தது, எவ்வளோ மாடு இருந்தது, எவ்வளோ ஒட்டகம் இருந்தது, எவ்வளோ வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்து தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன பண்ணுவாங்க, கணக்கீடு செய்வாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமை வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். கூட லோத்து இருந்ததுனால லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ 2 பேருக்கு என்னாச்சு? ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது, பயங்கரமாக இருந்தது ஐஸ்வர்யம். அதாவது வந்து இந்த உலகத்துக்கு கீழே காணப்படுகிற இந்த வேலையாட்கள், அப்புறம் வந்து ஒட்டகம், ஆடு, மாடு, கழுதைகள், இவை எல்லாமே பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஆபிரகாமுக்கும் ஐஸ்வர்யம் இருந்தது, லோத்துக்கும் ஐஸ்வர்யம். அப்போ 2 பேருக்கு இருந்தது. கவனிங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் சண்டை வந்தது. ஓ, அவங்களுக்குள்ளேயுமே ஃபைட் வந்துச்சா? ஆமாங்க, சொத்து அதிகமாகிடுச்சுன்னா சண்டை வராதுங்க. இப்போவே வருது. நான் இப்போ இருக்கிற உலகத்திலே இப்போவே பார்த்தோன்னா இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் சும்மா வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடலை ஓட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, மேய்ப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, லோத்து ஆளும் வருவாங்க, நான் தாங்க மேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாச்சு 2 பேருக்கும் ஃபைட் வந்திருக்கு. ஃபைட்டு வந்து இந்த சண்டை எதனால் வந்தது? சொத்து தகராறுனால. வெரி குட், நல்லா ஷார்ப்பாக கவனிக்கிறீங்க, பயங்கரமாக கவனிக்கிறீங்க. ஸோ அதே போல தான் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் கூட இருந்தது லோத்து, அவருடைய வேலையாட்களுக்கும் சண்டை வருது. எதனால் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் என்ற ஒரு வார்த்தையினால் 2 பேருக்குமே சண்டை வந்தது. சண்டை வந்த உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார், லோத்துக்கிட்ட போயிட்டு நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு சொன்னார். அது எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். கவனிங்க, அப்படி சொன்ன உடனே லோத்து என்ன பண்ணார்,
நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் கொன்னைக்கு பார்த்தாரு. அந்த இடம் எப்படி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப செழிப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னது? உலகத்தினுடைய சிநேகம். உலகத்து மேலே ஆசை வைக்கிறது, உலகத்து மேலே அன்பு வைக்கிறது. பார்த்த உடனே நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி நம்ம இருக்கும்? உலகத்துக்கு உரிய கண்ணோட்டத்தில் இருக்கும். அதுதான் நம்மளுடைய சிநேகம். ஸோ அந்த சிநேகத்தை என்ன பண்ணார்? லோத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு நேராக அவர் போயிட்டார். ஆனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது. தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், நீதிமான், உத்தமமான மனிதன். அவன் வந்து பார்த்துன்னு சொன்னீங்கன்னா தேவனை நோக்கி மாத்தம் பார்த்துருந்தான், உலகத்தை அவன் நோக்கி பார்க்கல. ஸோ கடைசியாக முடிவுனாச்சு, லோத்துடைய எல்லாமே இழந்து போயிட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணார்? கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸோ அது வந்து பழைய ஏற்பாடு, அது வந்து பழைய காலம். இப்போ நீங்கள் சொன்ன டைட்டில் என்ன? மாடர்ன் வேர்ல்டு. மாடர்ன் வேர்ல்டு. ஆடாடா, நவீன உலகம். ஆமாம், இந்த உலகத்தில் பார்த்து சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட காரியம் இருக்குது. இப்பயும் வந்து சொத்து பிரச்சனைலாம் இருக்குல்லண்ணா? ஆமாம், பயங்கரமாக இருக்குது. சொத்து மட்டும் கிடையாதுங்க, உலகத்தினுடைய சிநேகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபிரகாம் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா கர்த்தரோடு இருந்தார், உலகத்தில் அவர் இல்லை. அதான் அவருக்கு என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலுமே அவர் வந்து கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால அவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார். அவருடைய சிநேகம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இருந்துச்சு. ஆனால் லோத்து எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு மட்டும்தான், உலகத்துக்கு சிநேகம் மாறிட்டான், அதனால அவன் காணாமே போயிட்டான். ஓகேவா? அதே போல தான் இந்த மாடர்ன் வேர்ல்டு, நவீன உலகத்துலையும் சரி, நம்ம அடிக்கடி காணாமல் போயிடுறோம். எப்படி தெரியுங்களா? எப்படியா நான் காணாமல் போகிறோம்? எப்போத்தாலும் நம்ம டிவி பார்க்குறதால என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு விரோதமான பகையை நம்ம தேடிக்கிறோம், கடலை விட்டு நம்ம பிரிஞ்சிடுறோம். சின்ன பசங்க என்ன பண்ணால் தெரியுங்களா? எப்போ செல்ஃபோன் வச்சுக்கின்னு கேம் பார்க்குறது, அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்குறது. இப்படி பார்க்குறதுனால இன்றைய காலத்தில் இருக்கிற பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும், புரியுதுங்களா, என்ன பண்ணுறோம்? கர்த்தரை விட்டு நம்ம விலகிடுறோம். நிறைய விஷயம் இருக்காண்ணா. இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நிறைய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ட்விட்டரு, அது மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்குது. அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்கிறீங்க நீங்கள் கூட. இந்த நவீன உலகத்தில் நீங்களும் பயங்கரமாக இருக்கிறீங்க. வெரி குட், கை கொடுங்களேன். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒன்று சொல்லுங்க அண்ணா, இது எதுவுமே நம்மளை வந்து கடவுளை விட்டு பிரிக்கக்கூடாது. நமக்கு இதெல்லாமே நம்முடைய செல்போன், நம்முடைய கேளுங்க. நம்ம இப்போ வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆமாம், நம்மளும் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கும்போது மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அவர் நம்ம என்னதான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் பைபிள் படித்தாலோ, அவர் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யூஸ் பண்ணுறது தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுங்க அண்ணா. மீன் எங்கேருந்து வருது? மீன் கடல்லேருந்து வருதாண்ணா. வெரி குட், சூப்பர். நீங்கள் சமைப்பீங்க? நல்லா சமைப்பேண்ணா. ஓரளவுக்கா? சூப்பராவா? ஓரளவுக்கு சமைப்பேன். ரைட். மீன் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? கடல் இருக்குது. கடல் தண்ணி எப்படி இருக்குது? கடல் தண்ணி உப்பாக இருக்கும் அண்ணா. சரி, நீங்கள் சமையல் பண்ணும்போது உப்பு போகிறீங்களா மீன் குழம்புக்கு? உப்பு போட்டு தானே நான் சமைக்கிறேன். ஏங்க, கடல் தான் உப்பு இருக்குது, அப்போ எதுக்கு நீங்கள் உப்பு போகிறீங்க குழம்புல? இது என்னன்னா கொஸ்டின் இது? ருசிக்காக நம்ம போகிறோம். என்ன தான் கடலில் மீன் இருந்தாலும் நம்ம சமையல் பண்ணும்போது குழம்புல என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கர்த்தரோடு கூட நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்திற்கு என்றைக்குமே நாம் அடிமையாக இருக்கவே கூடாது, புரியுதுங்களா? உலகத்தினுடைய சிநேகம் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா என்றைக்குமே கர்த்தருக்கு விரோதமான பகை. நாம் உலகத்தோடு இருப்போம்னு சொன்னால் நாம் தேவனை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால் கர்த்தரோடு நாம் இருக்கணும், புரியுதுங்களா? ஜெபம் பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் வந்து கர்த்தரோடு கூட இருப்போம். இதை தவிர்த்து உலகத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம்னு சொன்னால் நாம் எல்லோருமே கர்த்தருக்கு விரோதமான பகைஞர், கர்த்தருக்கு விரோதமான விரோதி. ஓகே அண்ணா, இப்போ நம்ம இதை ஜெயிக்கிறதுக்கான வழி வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுதான் இப்போ ஆண்டவருக்கு வந்து பிரியமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இது எல்லாமே பார்த்துன்னு சொன்னீங்கன்னா தேவனுக்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கிற ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும் பொழுது தான் உலகத்தை விட்டு நாம் வெளியே வர முடியும். அதனால் இனி இருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பார்த்துன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுப்போம். உலகத்தினுடைய எந்த காரியமும் நம்ம அணுகவே முடியாது.
புரிஞ்சுக்கினீங்களா? சூப்பராக புரிஞ்சுதாண்ணா. ஓகே, என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன தான் நம்ம கையில் வந்து ஆன்லைன் ஃபேஸ்புக் எது இருந்தாலும் நாம் அதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. தேவைக்கு மாத்திரமே. நமக்கு தேவையானது ஒன்று இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரோடு கூட இருப்போம். கண்டிப்பாக நம்ம அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் அண்ணா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்குதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக கூட ராஜா அம்மை நடியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா அப்பா, நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் ராஜா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவரே அப்பா உடைய வேத வார்த்தையின் மூலியமாக ராஜா ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்பா பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்ன தேவன் தகப்பனே. அப்பா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் உலகத்திலே இருந்தாலும் தகப்பனே அப்பா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ராஜா நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தகப்பனே நாங்கள் போய் அப்பா எங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. தேவைக்கேற்ப அதை நாங்கள் அப்பா ஆண்டவரே எந்த காரியத்துக்காக நாங்கள் அப்பா அதை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எதை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும், எந்த காரியத்துக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து ராஜா நீர் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தகப்பனே எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை சீர்திருத்தி ஆண்டவரை செவைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட நீங்கள் வாங்க தகப்பனே. அப்பா, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு அப்பா குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கணும் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.